பணவரவு அதிகமாகணும், வருமானம் ரெட்டிப்பாகணும், கடன் அடையணும் அப்படின்னா இந்த பதிவு உங்களுக்காக தான். நாளைய தினம் ஆடிப்பூரம். ஆடிப்பூரத்தில இந்த ஒரே ஒரு பொருள கோவிலுக்கு வாங்கிக் கொடுங்கள். உங்களுடைய அனைத்து வேண்டுதல்களும் கட்டாயமா நடக்கும். உங்களுக்கு பணவரவு திடீர் அதிர்ஷ்டம் உண்டாக வரும். அதே மாதிரி வீடு தேடி பணம் வர தொடங்க ஆரம்பிக்கும். பண வரவு மட்டும் இல்லாமல் உங்களுடைய வருமானம் ரெட்டிப்பாக ஆரம்பிக்கும். ஸோ வருமானம் ரெட்டிப்பாகணும், தொழிலில் நல்ல முன்னேற்றம் வரணும், அதே மாதிரி கடன் அடையணும். உங்களுக்கு என்ன வேண்டுதல் இருக்கோ இதை தவிர்த்து எந்த வேண்டுதல் அதை நிறைவேறும்னு நினைக்கிறீங்களோ அந்த வேண்டுதல் நிறைவேறத்துக்கு இந்த ஒரு புல வாங்கி கொடுத்தா போதும். அது மட்டும் இல்லாமல் இந்த பதிவில் நம்ம ஆடிப்பூரத்தன்று குழந்தை பாக்கியம் கிடைக்கணும், திருமணம் தடைகள் நீங்கணும், திருமணம் நடக்கணும், பணவரவு அதிகமாகணும் அப்படின்றதுக்காக இன்னொரு பொருளும் சிறப்பாக வாங்கி தரும். அதை பற்றியும் டீட்டெயிலாக பதிவில் பார்க்கலாம். ஸோ ரொம்ப முக்கியமான பதிவு. வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள், கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதுக்கு முன்னாடி இது வரைக்கும் பிரணவ் சமையலே சப்ஸ்கிரைப் பண்ணது ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ தட் நம்ம போடுற ஆன்மீக தகவல்கள் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம், உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். பொதுவாகவே நமக்கு வருமானம் இருந்தால் மட்டும்தான், அதாவது பணவரவு இருந்தால் மட்டும்தான் நம்மளுடைய கடன் தொல்லையிலேருந்து நம்மளால் வெளியே வர முடியும். அதே மாதிரி இந்த பண பிரச்சனைகளும் தீர ஆரம்பிக்கும். ஸோ அடுத்து மறுபடியும் கடன் வாங்காத ஒரு சூழ்நிலை ஏற்படும். ஸோ அப்படிப்பட்ட பண வரவு அதிகமாகிறதுக்கும் குறிப்பாக உங்களுக்கு நல்ல ஒரு வருமானம் வரத்துக்கும் இந்த ஒரு எளிய பொருளை நீங்கள் கோவிலுக்கு வாங்கி தருவதனால கட்டாயமாக உங்களுக்கு செல்வ வளம் மட்டும் இல்லை, பண வரவும் அதிகமாகும். ஸோ நிறைய பேர் பார்க்கும்போது திடீர்னு ஒரு அதிர்ஷ்டம் வந்துருச்சு, எங்கேருந்து தான் எனக்கு பணம் வந்ததுன்னு தெரியல அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அந்த மாதிரி திடீர் அதிர்ஷ்டம் வரணும், பணவரம் நமக்கு வரணும் அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் இந்த ஒரு பொருளை நீங்கள் வாங்கித்தாங்க. ஆடிப்பூரத்தன்று வாங்கி தரும்பொழுது இன்னும் ரெட்டிப்பான பலன் கிடைக்க ஆரம்பிக்கும். குறிப்பாக நீங்கள் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் கூட இதை வாங்கி தரலாம். ஸோ அந்த பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தாழம்பூ குங்குமம். தாழம்பூ குங்குமம் நீங்கள் அம்மனுக்கு வாங்கி தரும் பொழுது உங்களுக்கு நீங்கள் என்ன கேட்குறீங்களோ அது கட்டாயமாக நடக்க ஆரம்பிக்கும். உங்களுக்கு இப்போ வீடு வேணும், இல்லை கடன் இருக்குது, பண பிரச்சனை இருக்குது, பணம் வேணும், பண வரவு இருக்கணும், வருமானம் ரெட்டிப்பாகணும், இந்த மாதிரி உங்களுடைய அனைத்து வேண்டுதல்களே கட்டாயமாக நடக்கும். திருமணம் ஆகணும். ஸோ இதை தவிர்த்து என்ன வேண்டுதல் இருந்தாலும் சரி அதை நீங்கள் வேண்டிட்டு தாழம்பூ குங்குமத்தை அம்மனுக்கு வாங்கி கொடுங்க. அதே மாதிரி இன்னும் ஒரு சில இடத்துல என்ன பண்ணுவாங்கன்னா சிவன் கோயிலாக இருக்கட்டும், மற்ற அம்மன் கோவிலாக இருக்கட்டும், சிவன் கோயிலையுமே அங்கே அம்மன் இருப்பாங்க. ஸோ அப்படி அம்மனுக்கு தாழம்பூ குங்குமம் வாங்கி தரும்பொழுது அந்த குங்குமத்தை பாதத்தில் வச்சு அதிலிருந்து கொஞ்சம் குங்குமத்தை நீங்கள் கேட்டு வாங்கிட்டு வரலாம். அந்த குங்குமத்தை தினம்தோறும் வீட்டு பூஜையில் வச்சு நீங்கள் தினம்தோறும் நெற்றியில் வைக்கும் பொழுது உங்களுடைய வேண்டுதல் இன்னுமே சீக்கிரமாக நடக்க ஆரம்பிக்கும். ஸோ இந்த மாதிரியும் நீங்கள் செய்யலாம். அப்படி இல்லைனா குங்குமம் வாங்கி கொடுத்துட்டு நம்ம அங்கே கோவிலில் பிரசாதமாக கொடுப்பாங்க பார்த்தீங்களா, அந்த குங்குமம் வாங்கிட்டு வந்துடலாம். முடிஞ்சவங்க அந்த குங்குமம் நீங்கள் வாங்கி கொடுக்குற பேக்கெட்டில் நீங்கள் என்ன வேண்டுதல் வைக்கிறீங்களோ அந்த வேண்டுதலை சொல்லி அதுக்கப்புறமா எனக்கு இதுலேருந்து கொஞ்சம் குங்குமம் பிரசாதம் கொடுங்க அப்படின்னு சொல்லி கடைசியாக கேட்டு வாங்கிட்டு வரலாம். ஆனால் நாளைய தினம் ஆடிப்பூரத்தன்று நீங்கள் அம்மனுக்கு இந்த குங்கும பிரசாதம் வாங்கி தரும்பொழுது உங்களுக்கு என்ன கேட்குறீங்களோ அதை அப்படியே வாரி வழங்கிடுவாங்க. ஆடிப்பூரத்தன்று அம்மனுக்கு குங்கும காப்பு, சந்தன காப்பு, குங்கும அர்ச்சனை இது எல்லாமே பண்ணுவாங்க. ஸோ அப்படி இருக்கும்பொழுது இங்கே அந்த அர்ச்சனைக்குமே குங்குமம் வாங்கி தரலாம். ஸோ இது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையுமே இப்போ நீங்கள் ஒரு சில வாரம் இந்த மாதிரி 9 வாரம் வாங்கி தரேன்னு வேண்டிட்டு கூட ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் நீங்கள் அம்மனுக்கு குங்குமம் வாங்கி தரலாம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் வேண்டும் பொழுது இது எந்த வேண்டுதல் ஏதாச்சும் ஒரு பர்டிகுலராக ஒரு வேண்டுதல் மனதில் வச்சுட்டு இந்த மாதிரி வாங்கி கொடுங்க, அது கட்டாயமாக நடந்தே தீரும். ஸோ இந்த ஆடிப்பூரத்தன்று மறக்காமல் நாளை தினம் அம்மனுக்கு குங்குமம் வாங்கி கொடுங்க. அதே மாதிரி இன்னும் ஒரு விஷயமும் நம்ம செய்வோம் ஆடிப்பூரத்தில், குறிப்பாக விசேஷமாக அம்மனுக்கு வளைகாப்பு நடத்துவாங்க. ஸோ அந்த மாதிரி வளைகாப்பு நடத்துறதுக்கு நீங்கள் வளையல் வாங்கி கொடுக்கலாம். வளையல் வாங்கி கட்டி மாலையாக கட்டி எடுத்துகிட்டு போய் கொடுக்கலாம். ஸோ அந்த மாதிரி கட்ட தெரியல அப்படின்றவங்க கூட நீங்கள் வாங்கிட்டு போய் கொடுத்தாலுமே அவங்களே கட்டிடுவாங்க நிறைய கோவில்களில். ஸோ இந்த மாதிரி முன்னாடியே எப்போ வளைகாப்பு நடக்குது, எப்போ செலுத்துகிறாங்க வளையல்னு கேட்டுட்டு நீங்கள் அதற்கு முன்னாடியே கேட்டு போய் வாங்கிட்டு கொடுத்துடலாம் இந்த மாதிரி. ஸோ இந்த மாதிரி வளையல் வாங்கி கொடுக்கறதுனால உங்களுக்கு என்ன பலன் பார்த்தீங்கன்னா குழந்தை பாக்கியம் ரொம்ப வருஷமாக இல்லாமல் இருக்கவங்களுக்கு இந்த மாதிரி வளையல் வாங்கி கொடுக்கறதுனால ஒரு சில ஆண்டுகள்லேயே உங்களுக்கு குழந்தை பாக்கியம் உண்டாகும். அது மட்டும் இல்லை, திருமணம் நடக்கலை, விரும்பிய நபரை திருமணம் செய்யணும், நல்ல மனதுக்கு பிடிச்ச ஒரு நபர் நமக்கு திருமணத்துக்காக கிடைக்கணும், இந்த மாதிரி உங்களுடைய வேண்டுதல்கள் எதுவாக இருந்தாலும் சரி இது நடக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா கணவன் மனைவி பிரிந்திருக்காங்க, பிரிந்த தம்பதியர் ஒற்றுமையாக சேரணும், ஒன்று சேர்ந்து வாழணும் அப்படின்னு நினைக்கிறவங்களும் இந்த மாதிரி வளையல் வாங்கி கொடுக்கலாம். ஸோ இந்த மாதிரி மனக்கசப்பு இருக்கும் ஒரு சிலருக்கு, அந்த சண்டையாக முடிஞ்சு ஒரு மாதிரி பிரிஞ்சிருவாங்க. அப்படி பிரிந்து தனித்தனியாக கஷ்டப்பட்டு மனதளவில் வருத்தப்பட்டுட்டு இருப்பாங்க. ஸோ அப்படி இருக்கவங்களுமே இந்த மாதிரி அம்மனுக்கு வேண்டி மறுபடியும் ஒன்று சேரணும் மனதார வேண்டி வளையல் வாங்கி கொடுங்க. அதே மாதிரி கணவன் மனைவி ஒற்றுமையாக இருக்கணும். ஸோ இப்போ குடும்பமாக இருக்கும், அந்த குடும்பத்தில் எந்தவித பிரச்சனைகளும் வரக்கூடாது, குடும்பத்தில் ஒற்றுமையாக இருக்கணும். இன்னும் ஒரு சிலர் தேர்ட் பர்சனால் தேவையில்லாத ஒரு சண்டைகள் பிரச்சனைகள் எப்பொழுதுமே வந்துகிட்டே இருக்கும். ஏதாச்சும் ஒரு காரணம் இல்லாமல் ஒரு சண்டைகள் வரும். ஸோ இந்த மாதிரி சண்டைகள் எல்லாமே இல்லாமல் ஒற்றுமையாக இருக்கணும்னு சொல்லி அதற்காகவும் நீங்கள் வளையல் வாங்கி கொடுக்கலாம். ஸோ உங்களுக்கு என்ன வேண்டுதல் இருக்கோ அந்த வேண்டுதல் மனதார வேண்டிட்டு வளையல் வாங்கி கொடுங்க.
ஸோ அப்படி குடுக்கும்பொழுது கருப்பு நிற வளையல் மட்டும் இல்லாத மாரி நீங்க பார்த்துக்கோங்க. மற்றபடி பச்சை, சிகப்பு இந்த மாரி உங்களுக்கு என்ன கலர் பிடிச்சிருக்கோ அத நீங்க வாங்கி குடுக்கலாம். நெறைய கோவில்கள்ல விசேஷ விதமா வந்து இந்த வளைகாப்பு நடைபெறும். ஸோ அந்த மாரி பிரசித்தி பெற்ற கோவில்களுக்கு போக முடியலனாலுமே, உங்க வீட்டு பக்கத்துல இருக்கக்கூடிய அம்மன் கோவிலுக்கு சென்று நீங்க இந்த வளைகாப்புல கலந்துக்கோங்க. அதே மாரி கலந்து முடிச்சதுக்கு அப்புறமா, இந்த வளைகாப்பு நடத்தி முடிச்சதுக்கு அப்புறமா, அங்க இருக்கக்கூடிய வளையல வந்து பிரசாதமா குடுப்பாங்க. ஸோ அப்படி பிரசாதமா குடுக்கும் பொழுது, அந்த வளையல நீங்க தவறாம வாங்கிட்டு வந்து உங்களுக்கு போட்டுக்கோங்க. ஸோ இந்த மாரி நீங்க வளையல் அங்க அம்மனுக்கு செலுத்தின வளையல வாங்கி போடும் பொழுது, உங்களுக்கு இன்னுமே வந்து சீக்கிரமா நீங்க என்ன கேட்குறீங்களோ, அது நடக்க ஆரம்பிக்கும். ஸோ வளையல் வாங்கி குடுத்தாலுமே உங்களுக்கு வந்து நீங்க கேட்ட வேண்டுதல், நீங்க என்ன கேட்குறீங்களோ அது நடக்க ஆரம்பிக்கும். ஸோ அதே மாரி அங்க குடுக்கக்கூடிய வளையல் பிரசாதத்தையும் உங்களுக்கு வாய்ப்பு இருக்கின்ற பட்சத்தில அதையும் நீங்க வாங்கி உங்களுடைய கைகள்ல போட்டுக்கோங்க. அதுவும் உங்களுக்கு ரெட்டிப்பான பலன குடுக்கும். ஸோ அதே மாரி எப்பொழுதுமே சரி கோவில்கள்ல நீங்க சின்ன பெண் குழந்தைகள் இருப்பாங்க பார்த்தீங்களா? அந்த மாரி பெண் குழந்தைகளுக்கு நீங்க வளையல் வாங்கி குடுக்குறது, அவங்களுடைய சைஸ்க்கு ஏத்த மாரி வளையல் வாங்கிட்டு போயிட்டு, அங்க வரக்கூடிய பெண் குழந்தைகளுக்கு நீங்க வளையல் வாங்கி குடுக்குறது இன்னும் விசேஷமான பலன உங்களுக்கு எப்பவுமே குடுக்கும். இந்த பெண் குழந்தைகளுக்கு வளையல் வாங்கி குடுக்குறது நீங்க எப்ப வேணா செய்யலாம். வெள்ளிக்கிழமைகள்ல எப்படி நம்ம தொடர்ந்து குங்குமம் வாங்கி தரோம், அதே மாதிரி வளையலுமே நீங்க வாங்கிட்டு போய் கோவில்ல வரக்கூடிய அந்த பெண் குழந்தைகளுக்கு குடுக்கலாம். ஸோ அந்த மாரி நீங்க குடுக்கும்பொழுது அம்மனே டைரக்ட்டா வந்து அந்த வளையல வாங்கி போட்டுக்கிற மாரி ஒரு அர்த்தம். ஸோ அம்மனுடைய பாதத்தில வச்சு வணங்கி, அதுக்கப்புறமா அங்க வரக்கூடிய குழந்தைகளுக்கு நீங்க அந்த வளையல குடுக்கலாம். ஸோ இதுவுமே நீங்க எப்பொழுது வேணா செய்யலாம். குறிப்பா ஆடி பூரத்தன்று நீங்க குங்குமமும், அதே மாதிரி வளையக்காப்புக்கு வளையலும் வாங்கி குடுங்க. ஸோ இந்த 2 பொருளுமே முக்கியமா வாங்கி தர வேண்டிய பொருள். ஸோ இது தவிர்த்து மற்ற நம்ம என்ன பொருட்கள் வேணா கோவிலுக்கு வந்து வாங்கி தரலாம். ஸோ எண்ணெய் வாங்கி தருவோம். அதேமாரி எண்ணெய் வாங்கும் பொழுதுமே சனிக்கிழமையில வாங்கக்கூடாது எண்ணெய். மற்ற நாட்கள்ல வாங்கலாம். இப்ப சனிக்கிழமை தீபம் ஏற்றுவவங்க கூட நெறைய பேர் வந்து அன்றைய தினம் அங்க நல்லெண்ணெய் தீபம் ஏற்றுவோம் அப்படின்னு சொல்றதுக்காக, விளக்குல வந்து நல்லெண்ணெய் அந்த டைம்ல வாங்குறது, வீட்ல இருந்து வாங்கி எடுத்துட்டு போறது, இந்த மாரி சனிக்கிழமையில வாங்குறத தவிர்த்துறது நல்லது. ஸோ வெள்ளிக்கிழமை வாங்கி வச்சுட்டு நீங்க அதுக்கப்புறமா அந்த எண்ணெய வந்து சனிக்கிழமை ஏற்றலாம். சனிக்கிழமை எப்பொழுதுமே நீங்க எண்ணெய் வாங்குறத தவிர்த்துடுங்க. ஸோ கோவிலுக்கு நீங்க வந்து குடுக்குறீங்கனாலும் அந்த நாள் கிழமைய பார்த்துக்கோங்க. சனிக்கிழமையில எண்ணெய் வாங்காம தவிர்த்துக்கோங்க. ஸோ மற்றபடி பூஜை பொருட்கள் எது வேணாலும் நீங்க வாங்கி குடுக்கலாம். ஸோ திரி வாங்கி குடுக்கலாம், விளக்கு வாங்கி குடுக்கலாம், எண்ணெய் வாங்கி குடுக்கலாம். அதே மாரி அர்ச்சனைக்கு, பூஜைக்கு, அதே மாரி புடவை, பட்டு புடவை வாங்கி தருவோம். ஸோ இந்த மாரி எது வேணா நீங்க வாங்கி தரலாம். ஸோ நம்மளுடைய வருமானத்துக்கு ஏத்த மாதிரி. ஸோ எல்லாராலயுமே எல்லா பொருட்களும் வாங்கி தர முடியாது. ஸோ நம்மளே வந்து கொஞ்சம் ஏழ்மையான நிலையில இருக்கோம். இந்த நிலையிலேருந்து வெளிய வரதுக்காக தான் நான் அம்மன் கிட்டயே போய் வேண்டிக்கிறேன் அப்படின்னு நினைக்கிறவங்க, நம்மளால என்ன முடியுமோ, உங்களால மனதார முடிஞ்ச ஒரு விஷயத்த நீங்க முழு மனதோட அம்மனுக்கு வாங்கி குடுங்க. அதுவே போதுமானது. ஸோ நான் நெறைய பொருள் வாங்கி குடுத்தா தான் எனக்கு வந்து எல்லா விஷயமும் நடக்கும். எல்லா வரமும் நமக்கு கிடைக்கும். அப்படி எதுவுமே இல்ல. ஒரே ஒரு பாக்கெட் தாழம்பூ குங்குமம் வாங்கி குடுத்தாவே போதும். அம்மன் வந்து மனசு குளிர்ந்து நீங்க என்ன கேட்குறீங்களோ அத குடுத்துருவாங்க. குறிப்பா நீங்க ஆடி பூரத்தன்று வாங்கி குடுங்க. அதே மாதிரி இந்த ஆடி வெள்ளியும் ரொம்ப விசேஷமானது. ஸோ ஆடி வெள்ளிக்கிழமைகளும் இந்த மாரி நீங்க வாங்கி தரலாம். ஸோ இந்த மாதிரி நீங்க வாங்கி தரும்பொழுது கட்டாயமா உங்களுக்கு திடீர் அதிர்ஷ்டம், திடீர் பணவரவு உங்களுக்கு உண்டாக ஆரம்பிக்கும். ஸோ அதே மாதிரி ரொம்ப வருஷமா வந்து குழந்தை பாக்கியம் இல்லாம இருக்கவங்க என்ன பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா, வீட்லயே வந்து நம்ம நார்மலா வளைகாப்பு நடத்துவோம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி நலங்கு வச்சு ப்ராப்பரா வளைகாப்பு நடத்தி வளையல் போட்டிங்கன்னா, ஒரு சில வருடங்களே ஓரிரு ஆண்டுகள்லயே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா, சீக்கிரமா குழந்தை பிறக்க ஆரம்பிக்கும். ஸோ இந்த ஆடி பூரத்தன்று இதையும் நீங்க செய்யலாம். ஸோ இந்த மாதிரி நீங்க நாளைய தினம் ஆடி பூரத்தன்று உங்களால என்னலாம் முடியுமோ அத கட்டாயமா செய்யுங்க. ஸோ இந்த பதிவு கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த பதிவு பிடிச்சிருக்கு அப்படின்னா மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இந்த பதிவுல ஏதாச்சும் சந்தேகம் இருக்கு அப்படின்னாலும் கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இந்த பதிவு பிடிச்சிருக்கா மறக்காம பிரணவ் சமையலறை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ தட் நம்ம போடுற ஆன்மீக தகவல்களை நீங்க மிஸ் பண்ணாம பார்க்கலாம். நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். மீண்டும் இன்னொரு நல்ல பதிவுல உங்களை சந்திக்கிறேன். நன்றி.